வறுமை என்பது பிசாசுக்கு வருது. அது குடிச்சு அழிச்சாலும் சரி, நீ வந்து தொழில போட்டு அழிச்சாலும் சரி, உன்னை அழிக்கிறதுக்கு வறுமை கொடுப்பது ரெடியா இருக்கிறான். ஒரே ஒரு விஷயத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எப்பொழுது இந்த இளைய குமாரன் வாழ்க்கையில வறுமையில் இருந்த அவங்க அப்பா விட்டு, அதுக்கு பிற்பாடு அவனோட வாழ்க்கையில ஐஸ்வர்யம் கொழிக்க ஆரம்பித்தது. வாசிப்போம். லூக்கா 15ஆம் அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் அது. அதான் அதை பற்றி நான் நிறைய விளக்க விரும்பவில்லை. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். லூக்கா 15, 11, 12, 13. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். இளையகுமாரன் சொன்னா, ஆஸ்திய எனக்கு வர்ற பங்கை எனக்கு வந்து கொடுங்கன்னு சொன்னான். எனக்கு கொடுங்கன்னு தான் சொன்னா, அவங்க அப்பா 2 பேருக்குமே கொடுத்துட்டாரு. அல்லையா? கொடுத்துட்டாரு. சில நாளைக்கு பின்பு 2 பேருக்குமே பிரிச்சு கொடுத்துட்டாரு. அவன் கேட்டது என் பங்கை கொடுன்னா, உன் பங்கன்னா அவன் பங்கையும் கொடுக்கணும்லப்பா, கூட்டு வக்கீல கூப்பிட்டாரு. 2 பேரும் எழுதினாரு. 2 பேரும் கையில கொடுத்துட்டாரு. மூத்தவன் புத்திசாலி, அப்பா கூட இருந்துட்டான். 2வது இருக்கிறவன் தான் கெட்ட பழக்கங்கள் செய்யணும்னு வெளியில போகல. புரிஞ்சுக்காங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, அவன் வந்து வந்து துன்மார்க்கமா ஜீவிக்கணும்னு போனான் சார். அப்படி இல்லவே இல்லை. அவன் அப்படி போவே இல்லை. ரூபா எடுத்துட்டு எவனாச்சும் நான் பிச்சைக்காரனாக போறேன்ட்டு வெளியே போவாங்களா? போக மாட்டான். எவனாச்சும் ஒருத்தன் போய் நான் அழியணும், பண்ணி மேய்க்க போறேன் சார் நான், அப்படி போனான். அவன் அப்படி போல. அவன் என்ன நினைச்சு போயிருப்பான்? போய் இந்த லட்சத்தை கோடியா மாத்திருவோண்டா அப்படிதான் நினைச்சு போயிருப்பான். பண்ணி மேய்க்க நினைச்சா போயிருப்பான். ஹலோ, இருக்கீங்களா? பண்ணி மேய்க்க நினைச்சு போயிருப்பான். நல்லா வரணும்னு நினைச்சான். அவன் செஞ்ச தப்பு, தேவனை விட, தன் தகப்பனுடைய அறிவிலே வாழ்வதை விட, தன்னுடைய சொந்த அறிவிலே தன் வாழ்க்கையில முன்னுக்கு வர வேண்டும் நினைத்தான். அப்பதான் நீ கிறிஸ்துவை விட்டு வெளியே போறீங்க. இன் கிரைஸ்ட், அவுட் சைட் ஆஃப் கிரைஸ்ட். மூத்தவன் இன் கிரைஸ்ட்ல இருக்கிறான். ஆனா கடைசியில் எதை அனுபவிக்கல. அந்த கிருபை வந்து ரிலீஸே பண்ணாம விட்டுட்டான். இளையவே இன்கிரைஸ்ட் விட்டு வெளியே போய் சுய நீதிக்கு போயிட்டான். நான் பெரிய ஆள் ஆகணும். ஒரு நாள் அப்பா அம்மா நான் பெரிய ஆளாய் வந்து காட்டணும். எவனெல்லாம் நான் ஜெபிச்சு பெரிய ஆளா வந்து காட்ட வேண்டாம், நான் முழங்கால் போட்டு போய் அப்படின்றானா, அவன்கிட்ட பிசாசு ஒட்டு மொத்தமா நிற்கிறான்னு அர்த்தம். இவன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எஸ், நீ இதுக்கு முன்னாடி சுய சக்தியை பேசுன, இப்ப சுய பக்தியை பேசுற. ரெண்டுலயுமே என்ன இருக்கு? சுயம் இருக்கு. சரி சொல்லுவேன், நான் முழங்கால் போட்டு எப்படியாய் முன்னேறி காட்டுவேன், கர்த்தர் என்னையும் ஆசீர்வதிப்பார். நான் சொல்லும் போதே என் சவுண்டு பயங்கரமா இருக்கும். ஆஹா, இது பெரிய டெவில் தான் ஒதுங்கிடும். நீங்க சீரியஸா? நான் வருகிற இடத்துல பிசாசு இருக்கிறான். அவன் கடவுளை துணைக்கு கூப்பிட்டுக்கிறான். அவ்வளவுதான். கடவுள் ஒரு நாள் சொன்னாரு, சிலர் வந்து பிசாசா இருந்தாங்க, இப்ப துன்மா இருக்கேன். சிலவர் மனுஷனா இருந்தாங்க, தேவகுமாரர்கள். கர்த்தரை பார்த்துக்கோருங்க அப்படின்றவங்க இவன் தேவகுமாரர்கள். சிலர் தான் தேவகுமாரர்களுக்கும் மனுஷகுமாரத்திகளுக்கும் இடையில் பிறந்தவர்கள். அதாவது நான் என்கிற பிசாசு உள்ள இருக்கும், இயேசுநாதர் அந்த பேரை சொல்லிட்டு ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கும். இவங்க அரக்கர்கள் அப்படின்னு பைபிள் இருக்கு. மிக்சிங் குரூப். ஒருத்தன் நான் அல்ல கிறிஸ்துவே, இவன் கிறிஸ்தவன். இன்னொருத்தன் துன்மா இருக்கேன், தண்ணியை போட்டு தம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறவன். ஆனா இடையில ஒருத்தன் பிறக்கிறான் பாருங்க. இவனுக்குள்ள மனது, இவனுக்குள்ள வசன அறிவு, இவனுக்கு இருக்கிற ஆசை, இவன்கிட்ட இருக்கிற வாக்கு தத்தம், வசன அறிவு, ரெண்டே மிக்ஸ் ஆகி ஒருத்தன் பிறக்கிறான் பாருங்க. இவன் அரக்கர் குலம். இவன் ரொம்ப டேஞ்சரான. இவன் நீ ஏதாவது சொல்லும் போது அவன் டக்குன்னு ஒரு வசனத்துக்கு முன்னாடி ஒளிவாங்க. அப்படி சக்கு சக்கு சக்குன்னு ஒளிவாங்க. தேர் வெரி டேஞ்சரஸ் பீப்புள். அவங்களை பத்தி இன்னொரு நாள் எடுக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். கேட்டா கர்த்தரை கூப்பிடு, எங்களுக்கு தெரியும் தேவன் கர்த்தர் நியாயம் அப்படி பண்ணா. என்னன்னா இவன் வந்து சொந்த விருப்பமும் தேவனுடைய வசனமும் இணைந்து பிறந்தவர்கள். ஓகே, அது இன்னொரு நாளும் பேசுவோம். என் அன்புக்குரிய அத்தகைய மனதோடு தேவனும் படைக்கவில்லை. இவன் பாருங்க, வெளியே போனா தேவனை விட்டு நான் சுயமாய் சம்பாதிப்பேன்னு சொல்லி வெளியே போனான். வெளியே போனப்ப என்ன நடந்துச்சு? அவன் தூர தேசத்துக்கு புறப்பட்டு போனான். போன இடத்துல துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி ஆஸ்தியை அழித்து போட்டான். ஆஸ்தியை அழிப்பதற்காக அவன் போகவில்லை, போன இடத்துல அழிச்சிட்டான். ஏழையானவங்க கூப்பிடுங்க, நாங்க தண்ணி அடிச்சு நான் பிச்சைக்காரன் ஆயிட்டேன், ஏழை ஆயிட்டேன்னு சொன்னவங்க 10ல் ஒருத்தன் தான் இருப்பான். 9 பேர் பிசினஸ் பண்ணி தோத்துன்னு தான் இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ரெண்டுமே பிசாசுக்கு வெற்றி தான். அவன் எதுவுமே என்ஜாய் பண்ணாம பிசினஸ்ல போட்டு லாஸ் ஆகி போச்சு. வறுமை என்பது பிசாசுக்கு இருந்து வருது. அது குடிச்சு அழிச்சாலும் சரி, நீ வந்து தொழில போட்டு அழிச்சாலும் சரி, உன்னை அழிக்கிறதுக்கு வறுமை கொடுப்பது ரெடியா இருக்கிறான்.
அதான் பைபிள் சொல்றது, எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். கெட்டு போய் வழி விலகல, வழி விலகிதான் கெட்டு போறான். வழி எங்க விலகுறான்? நானா செய்வேன்டா ஒன்னு நினைக்கிறான் பாருங்க, அவன் நினைச்ச போய் வழி விலகிட்டான். வழி விலகிட்டான்ல, அடுத்து கெட்டு போயிடான். கெட்டு போகும் வழி விலகும் போது அவன் கெட்டு போகணும்னு நினைக்கவே இல்லை. நல்லா வரணும், நல்லா முன்னுக்கு வரணும். எத்தனை பேர் சொல்ல ஊழியங்களுக்கெல்லாம் நான் கொடுக்கணும் அப்படின்னு ஒண்ணு தொடங்குறான். அப்ப நல்லா கவனிங்க, வழி தேவன் ஒரு வழி வச்சிருக்காரு. உன் வழி ஏன் வழி கிடையாது. நான் சொல்ற மாதிரி அமைதியா இரு, நான் உன்னை உயர்த்துவேன். இல்ல நான் ஒரே நாள் அம்பானி அவன். இப்ப வழி விலகிட்டான். விலகின உடனே கெட்டு போயிட்டான். இவன் பெரிய பணக்காரன் வெளியே போயிருக்கணும், அது எந்த மாற்றம் கிடையாது. எந்த மனுஷன் பூமியில பண்ணி மேய்க்குன்னு வெளியே வந்திருக்கவே மாட்டான். நான் சொல்றேன், கடவுள் விட்டு வெளியே போனீங்கன்னா ஒரு டேஞ்சர் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. என்னன்னா, உங்கள் முதலாவது உங்க ப்ராஸ்பரிட்டி, உங்க பொருளாதாரம் கீழ்மட்டத்துக்கு போவதற்கான ஒரு அபாயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் அடங்கி இருக்க பழகுங்கள். அதர்வைஸ் பாவர்ட்டி இஸ் வெல்கமிங் யூ. தரித்திரம் உங்களை வரவேற்றுக்கிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு தலைமைத்துவத்தின் கீழே அடங்கியிருங்கள்.